இந்த நாளில் உங்களோடு கூட என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு திட்டமும் தெளிவுமான செய்தியை கொடுத்தார். அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் 8ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே உங்களோடு கூட தேவன் விசேஷமான ஒரு காரியத்தை பேச விரும்புகின்றார். நாம் எல்லாரும் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பின்பற்றி வருகிறோம். ஆண்டவருடைய பாதையிலே நடக்கிறோம். நடக்கும்போது நன்மைகளும் நடக்கிறது, சில வேளைகளில் தீமைகளும் நடக்கிறது. சில வேளைகளில் இவைகள் ஏன் நடக்கிறது என்றே தெரியாதபடிக்கு பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழ்நிலைமைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ரோஜா மலர் படுக்கை அல்ல, அது மேடும் பள்ளமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீர்கள்? அது ஏற்ற இறக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு கானானை வாக்கு பண்ணும் பொழுது சொன்னார், அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள ஒரு தேசம். வெறும் மலையாவே ஏறிக்கிட்டே போகிற தேசம் அல்ல, உனக்கு பள்ளத்தாக்கு உண்டு. நீ கீழே இறங்கி வர வேண்டிய சில சூழ்நிலைமைகள் வரும். இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது ஏறி இறங்கி அந்த மலைகளெல்லாம் ஏற்றமும் இறக்கமுமாய் இருக்கிறதை தான் நாம் காண்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு அளித்த கிறிஸ்தவ வாழ்விலும் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, கண்ணீரும் உண்டு, களிப்பும் உண்டு, சஞ்சலமும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. வாழ்க்கை முழுவதுமே மகிழ்ச்சியாக இருந்து விட்டால் அதன் பிறகு நாம் தேவனை தேடவே மாட்டோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார். அவைகள் அனுமதிக்கப்படும் பொழுது நாம் உடனே எங்கு வந்து விழுகிறோம்? ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுகிறோம். ஆண்டவரே, இவைகள் ஏன் நடந்தது? இவைகள் எதற்கு நடந்தது? எதனாலே? என்னை மன்னியும், என்னை கழுவும் என்று அவரோடு இன்னும் இணைகிறோம். அப்படி என்றால் தேவனை விட்டு நாம் பிரியாதிருக்கும்படி வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கின்றார். ஆனால் அந்த பிரச்சனையில் நீங்கள் அழிந்து போவது தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஒன்றுமில்லாமற் போவது தேவ சித்தம் அல்ல, அதை ஜெயித்து மேலே வருவதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே பயணப்பட்டு வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், எல்லா எதிரிகளையும் அழிக்கும்படி அவர்களுக்கு சொன்னார். இவர்களுக்கு செங்கல் சுடத்தான் தெரியும். எகிப்தில் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள்? செங்கல் சுமக்கிற வேலை, செங்கல் சுடுகிற வேலை. ரெண்டாவது, அவர்களுக்கு ஆடு மாடுகளை மேய்க்க தெரியும், அவ்வளவுதான். அவர்களுக்கு யுத்தம் எல்லாம் செய்ய தெரியவே தெரியாது. அப்பொழுது ஆண்டவர் கானானுக்குள் அனுமதிக்கிறார். உள்ளே போகும் பொழுதே சொல்லுகிறார், நீங்கள் அந்த தேசத்தில் என்ன செய்ய வேண்டும்? யுத்தம் செய்ய வேண்டும். இஸ்ரவேலரில் ஒருவரும் யுத்த வீரர்கள் அல்ல, அவர்கள் சமாதான வாழ்வு வாழ்ந்தவர்கள். ஆனால் யுத்தங்களை அனுமதிக்கிறார். யோசுவா 31 ராஜாக்களை ஜெயிக்கிறார். ஒவ்வொரு ராஜாவையும் ஜெயித்து இப்போதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது அடுத்த ஒரு ராஜா, இப்போதான் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது இன்னொரு யுத்தம், இப்போ முடிஞ்சது நினைக்கும் போது இன்னொரு யுத்தம். அவர்கள் அழிக்காது விட்ட எதிரிகள் இன்றைக்கும் அவர்களுக்கு முள்ளாய் இருக்கிறார்கள், இன்றைக்கும் அவர்களுக்கு மன நோவாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் இஸ்ரவேலரால் நிரம்பி இருக்கிறது இல்லை. அங்கே இடையிடையே புற ஜாதி மக்கள் உள்ளே குடியிருக்கிறார்கள், பிற இனத்து மக்கள் உள்ளே குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முள்ளாய் இருக்கிறார்கள், நோவாய் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அன்றைக்கு துரத்தி இருந்தால் இன்றைக்கு அவர்கள் உள்ளே இருந்திருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு இன்பம், துன்பம், கஷ்டம், களிப்பு இவைகளெல்லாம் இணைத்தே தருகிறபடினால் இந்த வாழ்வை எதிர்கொள்ள ஒரு நல்ல மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? கஷ்டம் வந்த உடனே அழுகிறோம், கஷ்டம் தீர்ந்த உடனே சந்தோஷப்படுறோம், கஷ்டம் வந்த உடனே திரும்ப அழுகிறோம், தீர்ந்த உடனே திரும்ப சந்தோஷப்படுகிறோம். எப்பொழுதுமே இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு மனநிலை நமக்கு வேணும். எப்படி சொல்லுங்க?
சிலர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, திரும்ப சொல்லுங்க. இதுவும் கடந்து போகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா, இசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஆனால் இந்த சந்தோஷமும் போகும். இன்னொரு பிரச்சனை வந்தாலும் நான் அதை எதிர்கொள்றதுக்கு எப்படி இருக்கிறேன்? ரெடியாக இருக்கிறேன். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். நீங்கள் ஒரு யுத்த வீரன், நீங்கள் ஒரு போர் வீரன். உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போவதற்கு அல்ல, அதை மேற்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கிறிஸ்தவ வாழ்விற்கு அழைத்திருக்கிறார். சரி, இந்த வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சில வேளைகளிலே உங்களை சுற்றி இருக்கிற புறவினத்தார் உங்களை பார்த்து கேட்பாங்க, என்ன ஜெபம் பண்ற, என்ன சர்ச்சுக்கு போற, உனக்கு என்ன நடந்தது, எதுக்கு இந்த ஆண்டவரை தேடுற, உனக்கு ஏதாவது நன்மை நடந்துச்சா, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா, உன் பிள்ளைக்கு 30 வயசு ஆச்சு இன்னும் திருமணம் ஆகாது உட்கார்ந்துட்டு இருக்குது வீட்டில், நீ இயேசுவை தேடி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்று அறிந்திருக்கணும், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் சில காரியங்களை அறியணும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது ஒரு நன்மைக்கு தான் நடக்க போகுது. ஆண்டவர் இதை ஒரு நன்மைக்கு தான் வச்சிருக்கிறார். இதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்குது, ஒரு நன்மை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கிற ஒரு விசுவாசத்தை இன்றைக்கு நீங்கள் இருதயத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, பைபிள் ஃபுல்லாக பலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நன்மைக்கு ஏதுவாய் நடத்தினார் என்று நம்ம படிக்கிறோம். அதில் ஒரு சில உதாரணங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துவார்? திரும்ப சொல்லுங்க, எப்படி நடத்துவார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி நடத்துவார்? உன்னை நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துவார், தீமைக்கு ஏதுவாய் நடத்த மாட்டார். எது நடந்தாலும் நன்மைக்கு, எது நடந்தாலும் நன்மைக்கு. ஹல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை ஆதியாகம புஸ்தகத்திலே நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது, நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம், 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். சரி, இந்த அதிகாரத்துல நீங்க பின்னாடி வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா 2 பேருக்கு யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறார். இவன் ஒரு சொப்பனக்காரன், கிருபை பெற்றவன், வரங்கள் பெற்றவன், சிறு வயதிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் அவன் வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் தான் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அவன் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறான், அந்த அர்த்தத்தின்படியே நடக்கிறது. அடுத்து 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், இது எல்லாமே அந்த அர்த்தத்தின்படி நடக்கிறது. இந்த சூழ்நிலையிலே யோசேப்பு சொல்றான், உன்னை ஆண்டவர் உயர்த்தும் போது நீ என்ன செய், நினைச்சுக்கொள், என்னை கொஞ்சம் நினைச்சுக்கோ. ஒரு ரெக்கமெண்டேஷன், நான் உனக்கு சொப்பனம் சொன்னேன்ல, இந்த சொப்பனத்தின்படி நடந்துச்சு இல்லை, நீ உயர்ந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த மனுஷன் உயர்ந்திருக்கிறான், யோசேப்பை நினையாமற் போனான். அதே அதிகாரத்தின் கடைசி வசனம் வாசிங்க. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துட்டான். யோசேப்பு என்ன நினைச்சிருப்பாரு? பானபாத்திரக்காரன் உயர்த்தப்பட்டுட்டான், இன்னைக்காவது ஒரு நாள் ராஜாட்ட போய் நமக்காக பேசுவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் எதிர்பார்த்தபடி நடந்துச்சா? நடக்கல. அப்ப பேசினானா ராஜாட்ட? பேசல. பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். பல வேளைகளிலே நம்முடைய வாழ்வில் கூட நாம் ஒரு விதத்திலே நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் அந்த வழியிலே ஆசீர்வாதம் வருவதில்லை. ஒரு காலத்திலே ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும் என்று நம்புகிறோம். இந்த மாதம் எனக்கு ஆண்டவர் கட்டாயம் செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த மாதம் நடக்கிறது இல்லை. இந்த வருஷம் எனக்கு எப்படி இது நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த வருஷம் அது நடக்கிறது இல்லை. பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். ஒருவேளை பானபாத்திரக்காரன் நினச்சி யோசேப்புக்கு ஒரு விடுதலை கிடச்சிருந்துச்சுன்னா விடுதலையாகி வெளியே போயிருப்பான். அதான் பைபிளில் அழகான ஒரு வசனம் உண்டு. ஏசாயா 42:16வது வசனம் வாசிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி
அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு முன்பாக கோணலானவைகளை செவ்வையாக்குகிறேன். பல வேளைகளில் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துவார் தெரியுமா? நீங்கள் அறியாத வழியில் தான் நடத்துவார். உங்களுக்கே தெரியாது என்ன நடக்குது, உங்களுக்கே தெரியாது. எத்தனோ காலையில் எழும்பின மாதிரி இருக்கும், ராத்திரி படுத்த மாதிரி இருக்கும், என்னதான் நடக்குதுன்னே தெரியல. புரியாத வழியில், அறியாத வழியில் நடத்துகிறவர் யார்? ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர், நம்முடைய ஒவ்வொரு நாளையும் நடத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வேலையை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நடத்துகிறவர் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளோ உயரமோ அவ்வளோத்துக்கு உன் வழியை விட என் வழி உயரமானது. ஓகே சொன்னா என்ன நினச்சிக்கப்பா அப்படின்னா அவன் நினைக்கல. ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 105 திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் யோசேப்பை எப்படி உயர்த்தினார் என்று அங்கே அழகாக ஒரு சரித்திரத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். விசுவாசிகளாகிய நமக்கு இது ஒரு பெரிய பாடம். வாசியுங்கள். சங்கீதம் 105:16 வாசிங்க. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அந்த அனுப்பினார்ங்கிற வார்த்தையை கோடு போடுங்க பார்க்கலாம். யோசேப்பு விற்கப்பட்டானா அனுப்பப்பட்டாரா? சொல்லுங்க. விற்கப்பட்டாருங்கிறது உண்மை, அது மாற்றமே இல்லை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? யோசேப்பு நீ விற்கப்படும்படி உன்னை நான் தான் அனுப்புனேன். யோசேப்பு வாழ்க்கையில் சில வேளைகளில் அடிமைகளை போல இருக்கிறது போல உணர்கிறோம். ஆண்டவரே விடுதலையே இல்லையே, சுயாதீனமே இல்லையே, இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேனே, மேன்மையே இல்லையே, உயர்வே இல்லையே. ஆண்டவர் சொல்றார், யோசேப்பே அமைதியாரு, உன்னை அனுப்பினது யாரு? நான் அனுப்பினார். அப்புறம் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னு வேதம் சொல்லுது. ஆனால் உயர்த்துறதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்டார், விற்கப்பட்டார். அப்புறம் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களுக்குள் ஒரு அசாதாரண விசுவாசம் வரணும். என் ஆண்டவர் என்னை உயர்த்துறதுக்கு முன்னாடி அவர் என் வாழ்க்கையில் கண்ட்ரோல் எடுத்துக்குவார். அவர் என்னை அனுப்பினார். நான் சிறையாக விற்கப்பட்டேன். கால்களில் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. பர்பஸ், அல்டிமேட் பர்பஸ் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. உயர்வு உடனே வராது, புடமிடுவார். ஏன்? அங்கே இருக்கிற அவிசுவாசம் நீங்கணும், அசுத்தம் நீங்கணும், தேவன் மேலே நம்பிக்கை வரணும், மனுஷன் மேலே இருக்கிற நம்பிக்கையை எடுக்கணும். கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதெல்லாம் நடக்கும்படி உங்களை நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆசீர்வாதத்தை பெற்று பெற்று ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல. இயேசுவை போல உருவாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. இயேசுவை போல மறுரூபமாகணும். இங்கே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பரலோகம் போலன்னா வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் லிவிங் ஹியர்? இங்கே வாழ்கிற வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? ஒரு அர்த்தமும் இல்லையே. இதே யோசேப்பை குறித்து 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் இன்னும் ரொம்ப அழகாக சொல்லுது. அதில் உள்ள சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். கர்த்தர் நடத்துகிறார், சர்வ வல்லவர் நடத்துகிறார். அதுதான் உங்களுக்கு நற்செய்தி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:15 வசனம் வாசிங்க. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, சரி என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். யோசேப்பை அப்பா அனுப்புறாரு, சகோதரர்களை பார்க்கத்தான் போனார். உங்களை ஆண்டவர் சில இடத்துக்கு அனுப்புவார், சும்மா அனுப்புவார்.
நீங்க சும்மா போவீங்க, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். சரி, அடுத்து வாசிங்க 18வது வசனம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, சரி, அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி. சகோதரர்கள் என்ன செஞ்சாங்களா? கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணுவார்கள். நீங்க உயர்த்தப்படணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் உங்களை பகைக்கும், ஒரு கூட்டம் உங்களை வெறுக்கும். சில வேளைகளில் உங்க வீட்டாரே உங்களுக்கு விரோதிகளா இருப்பாங்க, உங்க உடன் பிறந்தவர்களே உங்களை விரோதிப்பார்கள். வசனம் சொல்லுது, அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். சரி, 20வது வசனம் வாசிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு, சரி, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார். அவன் சொப்பனம் பார்த்தேன், என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்திருந்தது, உங்க அரிக்கட்டுகள்லாம் வணங்குச்சுன்னு சொன்னான்ல, அது எப்படி நடக்கும் தான் பார்த்துருவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்துல நீங்கள் உயர்த்தப்பட முடியாதபடிக்கு அநேக எதிரிகள் உங்களை சுற்றி இருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் எதிரிகளாக இருக்கலாம், சில வேளைகளில் பிசாசே சில மக்களை தூண்டிவிட்டு உங்களுக்கு எதிரிகளாய் உங்க வாழ்க்கையில தேவ சித்த நிறைவேற முடியாதபடி தடை செய்யலாம். சரி, 24வது வசனம் வாசிங்க. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. இவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு? நம்ம உயரத்துல இருப்போம், நம்ம அரிக்கட்டு உயர்ந்திருந்தது, நம்ம சூரியன் சந்திரன் எல்லாம் நம்மளை வணங்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்கே கனவுகள் உடைக்கப்படுகின்றன. அவருடைய எதிர்கால நம்பிக்கை அங்கே உடைக்கப்படுகிறது. எங்க தூக்கி போடுறாங்க? குழி. அப்போ எதையோ பிடிச்சி ஏற நினைக்கும் போது சுற்றிலும் பாம்பு, தேள் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்மெல்லாம் அப்படி விழுந்துட்டோம் நினைச்ச உடனே மூச்சு அடைச்சிடும் நமக்கு, ஐயோ உள்ள விழுந்துட்டோம் செத்துருவோம் அப்படின்ட்டு. அவன் அதுல இருந்து கதறானா சகோதரர்களை பார்த்து, என்னை தூக்கிருங்க, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சுற்றிலும் பாம்பும் தேளும் இருக்கிற ஒரு இடம். அந்த பக்கம் போனா வறட்சியா இருக்கும், இந்த பக்கம் போனா சேறு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தூக்கி போட்டாங்க. சரி, வசனம் இன்னும் சொல்லுது, 27 வாசிங்க. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். இவன் தேவனுக்காய் வாழ விரும்புகிறான், ஆனால் இஸ்மவேலருக்கு விற்கப்படுகிறான். இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற சிஸ்டர்ஸ்ல சிலர், நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுதே ஆண்டவருடைய ஊழியம் செய்யணும் அப்படின்னு உங்களை அர்ப்பணிச்சிங்க. ஆனால் ஒருவேளை உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாத ஒரு நபராக இருக்கிறதுனால ஆண்டுகள் ஓடிடுச்சு, 15 வருஷம் 20 வருஷம் இயேசுவுக்கு எதுவுமே செய்யலை, குழியில் கிடக்கிற மாதிரி உணர்றீங்க. இஸ்மவேலருக்கு விற்று போடப்பட்டது போல ஒரு வாழ்க்கை. இந்த புருஷனை நான் திருமணம் பண்ணனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவருக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சில சகோதரர்கள் கூட அப்படி நினைக்கிறீங்க. எனக்கு ஒரு நல்ல பக்தியுள்ள மனைவி ஆண்டவர் தருவார்னு நினச்சேன், தெரியாமல் விரும்பி திருமணம் பண்ணிட்டேன், ஆனால் அவள் எனக்கு முள்ளாக இருக்கிறா, எனக்கு ஆதரவாக இல்லை. என் கூட இருந்தவங்கெல்லாம் காத்திருந்து கல்யாணம் பண்ணாங்க, நல்ல மனைவிகளை திருமணம் பண்ணாங்க, நல்லா ஊழியம் செய்கிறாங்க, ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஆண்டவருக்காக வாழ்கிறாங்க. என் வாழ்க்கையோ என் மனைவியை பிரியப்படுத்துறதுலேயே வாழ்க்கையெல்லாம் போயிடுது அப்படின்னு கலங்குகிற ஒரு கணவனாய் நீங்கள் இருக்கலாம். இஸ்மவேலருக்கு விற்று போடப்பட்ட ஒரு அனுபவம். அடிமையாய் விற்கப்பட்டால் சுயமாய் எதையுமே செய்ய முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் கட்டப்பட்டு கிடக்குது. சுயமாய் எதையும் சிந்திக்க முடியாது சிஸ்டர், நானா ஒன்று யோசிக்க முடியாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்யணும். இது ஆவிக்குரிய ஒழுங்கின்படி புருஷன் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறது வேற. சில வேளைகளில் அடிமைத்தனம் போல சில குடும்பங்களிலே மனைவிகள் நடத்தப்படுகிறார்கள், சில குடும்பங்களிலே புருஷர்கள் அடிமைகளைப் போல நடத்தப்படுகிறார்கள். எதிர்காலம் எப்படி இருக்கும்? உயர்வோமா? சொன்னது நடக்குமா? இதெல்லாம் இப்படி நடக்குதே, இதெல்லாம் ஏன் நடக்குது? ஆனால் வேதம் சொல்லுது, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறார், புடமிடுகிறார். குழியில தூக்கி போடும்போது புடமிடுகிறார், இஸ்மவேலருக்கு விற்கும் பொழுது புடமிடுகிறார். வசனத்தின் பின்பகுதியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அதே 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின் கடைசி பகுதி வாசிங்க. அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். யோசேப்பை எங்க கொண்டு போனாங்க? அப்பா வீட்டில் சந்தோஷமா இருந்த ஒரு வாலிபன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். 36வது வசனம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லது நடந்துச்சா? சொல்லுங்கம்மா, நல்லது நடந்துச்சா? விரும்புகிற மாதிரி நடந்துச்சா?
சந்தோஷப்படுற மாதிரி நடந்துச்சா? ஒன்று கூட நடக்கலை. யோசேப்பு நினச்சிருப்பான், அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி உயர்வெல்லாம் வராது, இனி தரிசனம்லாம் நிறைவேறாது, இனி கர்த்தர் சொன்னதெல்லாம் நடக்காது. ஆனால் இவைகளுக்கு பின்னாக ஒரு தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன், சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய். திட்டங்கள் நிறைவேறாதபடி அடுத்த வசனத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. 39ஆம் அதிகாரத்தில் இன்னும் அவனை கரைப்படுத்தும்படி, இன்னும் அவனுடைய பெயரை கெடுக்கும்படி, அந்த எந்த வீட்டில் அவன் வேலை செஞ்சானோ அந்த வீட்டு பெண்ணை, எஜமானுடைய மனைவியை வந்து இவனை வசப்படுத்தும்படியும் வசியப்படுத்தும்படியும், இவன் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேற முடியாதபடியும் ஒரு காரியத்தை செய்ய வருகிறாள். அங்கேயும் புடமிடுதல். வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த இள வயதில் வர சோதனை இருக்குது பாரு, அதை போல அது சில வேளைகளில் ரொம்ப இன்பமாக இருக்கும். பெற்றோருக்கு தெரியாத நடக்கிற சில காரியம் உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோ, அது உன் எதிர்கால திட்டத்தை தடுக்கிற சத்துருடைய கண்ணி. உன் எதிர்கால தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற உன்னை முன்னேறி செல்லாதபடி தடுத்து நிற்கிற பிசாசின் கண்ணி. பெண் வந்தாள், நீ வா என்னோடு பாவம் செய் என்று அழைக்கிறாள். வேறு யாராவது இருந்திருந்தால் சம்மதித்திருப்பார்கள். ஆனால் அவன் அங்கே சம்மதிக்கவில்லை. இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன், உன் திருமண நாள் மட்டும் நீ எந்த பாவத்துக்கும் சம்மதிக்கக்கூடாது. உன் சரீரத்தை, உன் ஆவியை, உன் கற்பனைகளை, உன் எண்ணங்களை, உன் வார்த்தையை நீ எதுக்கும் விட்டுறக்கூடாது. ஒரு பெண் ஒரு நாள் சொன்னா, ஆண்டி ஒரு பையனை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டி. சொன்னேன், எப்படிம்மா நீ இங்கே இருக்கிற, உன் வீடு இது, அவன் வீடு இல்லை. ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு நாள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த ஒரு வேர்டு தான். என்ன வேர்டு? நான் சொல்லுங்கள், என்ன வேர்டு? உன்னை கூட யாராவது பார்த்து அப்படி சொல்லியிருப்பாங்கம்மா. நிறைய யங் கேர்ள்ஸ் இருக்கிறீங்க, உங்களுக்கு பேசுகிறேன். சொன்ன வார்த்தை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. அடுத்த நாள் அதே வழியில் வருகிறான், திரும்ப அதே வார்த்தையை சொல்கிறான். 3ஆவது நாள் இவ சொல்லிட்டா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு. முடிஞ்சதா? இந்த குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம், இந்த குடும்பம் தேவனை நேசிக்கிற குடும்பம். இந்த பிள்ளை கடவுளுக்காய் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளை. நடந்த சம்பவம், நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், வீட்டை விட்டே ஓடிட்டா. திருமணமும் பண்ணிக்கொண்டாள். கண்ணீரில் கூப்பிட்டு சொல்லுகிறாள், எனக்கு மீள வழியே இல்லையா? எப்படி மீள முடியும்? அம்மா நீ அழகாக இருக்கிறேன்னு சொன்ன ஒருத்தனுடைய அன்பை நம்பி போயிட்ட. ஆனால் அவன் அவளை டார்ச்சர் பண்ணுறான், கொடுமைப்படுத்துகிறான். நான் அன்பாக இருப்பான்னு நினச்சேன் ஆண்டி, இப்படி நடந்துருச்சு ஆண்டி. உன்னை நேசித்த ஒரு நேசருடைய அன்பை விட்டுட்டு வேற எந்த அன்புக்கு பின்னாடி நீ போனாலும் உன் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறாதம்மா. தேவ திட்டம் நிறைவேறாது மகனே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. என்னை அழைத்தவர் என்னை யோசேப்பை போல அழைத்திருக்கிறார். நான் தேசத்துக்கு அதிபதியாக மாற வேண்டும், அதான் ஆண்டவருடைய சித்தம். அதை தடுக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளுக்கும் நீ எதிர்த்து நின்று தான் ஆகணும். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. பின்னாடி எல்லாம் பார்க்கும் பொழுது யோசேப்பை அதிபதியாய் உயர்த்தினாராம். பார்வோனுக்கு அடுத்த இடத்துல தேவன் வைத்தாராம். ஆனால் இந்த உயர்வுக்கும் தேவன் சொன்ன வார்த்தைக்கும் இடையில நடந்த சம்பவங்கள் புடமிடுதல். சொல்லுங்க, புடமிடுதல். புடமிடுவாரு. பரிசுத்தத்துக்கு சோதனை வரும், ஜெயிக்க வைப்பாரு. ஆண்டவரை பிடிச்சிக்கோ. ஐயோ முடியல ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சரி, பைபிள்ல இருந்து இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. சரி, அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். சரி, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் பெத்தானியால இருக்கிறாங்க. அப்பா அம்மா அந்த வீட்டில் இருந்த மாதிரி தெரியல. ஒரு வேளை மறிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரே ஒரு சகோதரன், அந்த வீட்டுக்கு ஆண்மகன் அவன்தான். திடீரென்று அவன் என்ன செய்து விட்டான்? மரித்து விட்டான்.
இது ஒருவேளை எல்லாருடைய பார்வைக்கும் இந்த பிள்ளைங்க ஆண்டவரை நேசித்த பிள்ளைங்க இல்லை, இவங்க வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பெரிய நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுகிறதற்கு ஏதுவாகத்தான் நடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு வசனத்தை சொல்றாரு, 4வது வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். என்ன பண்ணாங்க? லாசர் மரித்த உடனே கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இல்லை, தேவ நாம மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் சில வேளைகளில் சில வியாதி பாதையின் வழியாய் நீங்க போகலாம், சில சுகவீனங்கள் வழியாய் கடந்து செல்லலாம், சில நஷ்டங்கள் வழியாய் போகலாம், குடும்ப பிரச்சனைகளின் வழியாய் போகலாம். இந்த பிரச்சனைகள் வழியாய் போகும் பொழுதெல்லாம் முதல்ல போய் ஆண்டவற்றை சொல்லணும். நீங்களா தீர்த்துக்க நினைக்க கூடாது. ஆண்டவரே, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது ஆண்டவரே, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, இதுக்கு என்ன வழினே தெரியல ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க ஆண்டவரே. பெண்களுக்கும் சரி, சகோதரர்களுக்கும் சரி, பிரச்சனைகளின் வழியாய் போகும்போது டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். முதல்ல ஆண்டவற்றை எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு என்னப்பா சொல்யூஷன்? என் பையன் எப்படி இருக்கிறான், இவனை எப்படி மாற்றுறதுனே தெரியல, என்னப்பா சொல்யூஷன்? என் பொண்ணு இப்படி இருக்கிறா, என்ன செய்யறதுனே தெரியல, என்னப்பா சொல்யூஷன்? கடன் பிரச்சனை, மீளவே முடியல ஆண்டவரே, எல்லா இடத்துலையும் லோனுக்கு ட்ரை பண்ணேன், ஒன்றும் வாய்க்கலை, என்னப்பா செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஒரு 2 நாளாவது அரைக்கதவை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்களா தீர்மானிச்சிங்கன்னா, அவங்களா தீர்மானித்து இயேசுவுக்கு விஷயத்தை சொல்லாது இருந்திருந்தாங்கன்னா, ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், நடந்திருக்கலாம், நடந்துடாமலும் இருந்திருக்கலாம். லாசரு உள்ளேயே இருந்து அழுகி அப்புறம் 10-15 நாள் கழித்து இயேசு ஒருவேளை உயிரோடு எழுப்பியிருக்கவே மாட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் செத்துட்டா கூட விஷயத்தை யார்கிட்ட சொன்னாங்க? உங்கள் நம்பிக்கை செத்து போயிட்டா கூட நீங்கள் இயேசுக்கு சொல்ல மறக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஹோப்பே கிடையாது, நோ மோர் ஹோப் அப்படிங்கிற சூழ்நிலைமை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். எனக்கு வேறு விதம், உங்களுக்கு வேறு விதம், இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு வேறு விதம், பின்னாக இருக்கிற சகோதரர்களுக்கு வேறு விதம். பட் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஜெபத்தில் ஆண்டவற்றை கொண்டு போகும்போது ஒரு சொல்யூஷனை சொல்லுவார். இப்படி செய், இப்படி செய், இப்படி செய்யாத. இங்கே அப்படி தான் சொன்னார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏது இல்லை, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களில் ஒரு சில சுகவீனங்கள், சில பலவீனங்களால், ஐயோ ஆண்டவரே, நான் எவ்வளோ ஜோம் பண்ணி கூட அந்த வியாதி நீங்களே ஆண்டவரே, ஒருவேளை இதே போல் இன்னும் 2 வருஷம் போனால் நான் செத்துருவனோ ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இந்த வியாதி நீங்களே ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நாள் போனால் என் பிள்ளை நிலைமை என்னாகும், என்னுடைய வாலிப மகளுடைய நிலைமை என்னாகும், இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இது தேவ நாம மகிமைக்கு விளங்குவதற்கு ஏதுவாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். என்ன நடந்துச்சு? ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது. ஆண்டவர் அவங்களுக்கு போதிக்கிறாரு. ஒரு வசனத்தை வாசிங்க, 32வது வசனம் வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். மரியாள் வந்து ஆண்டவற்றை அழுறா, ஆண்டவரே நீங்கள் மட்டும் இருந்திருந்தீங்கன்னா. இன்னைக்கு நம்ம கூட கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தா ஏன் ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது, நான் ஏன் ஆண்டவரே இப்படி உபத்திரவத்தின் வழியாக போகிறேன், இவ்வளோ வசை சொற்களை கேட்குறேன் ஆண்டவரே, எவ்வளோ அப்யூஸ் ஆண்டவரே, ஃபிசிக்கல் அப்யூஸ், வேர்பல் அப்யூஸ், என்னால் தாங்க முடியல, நீங்கள் மட்டும் என் கூட இருந்தா எனக்கெல்லாம் ஏன் ஆண்டவர் இது நடக்குதுன்னு யோசிக்கலாம். ஆண்டவர் சொன்ன பதில் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. வாசியுங்கள் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இன்னைக்கு திருச்சபைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், எந்த காரியம் உங்க வீட்டில் மரிச்சு போயிருச்சு, உங்க வாழ்க்கையில மறுத்துட்டு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுல ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் என் மகிமையை பார்ப்பாய்.
உன் நினைவு என்ன தெரியுமா? கல்லறையில் வச்சு மூடிடணும், அப்படிதான் நீ நினைக்கிற. என் நினைவு என்ன தெரியுமா? அந்த கல்லறையிலேருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். எனக்குள் உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. என்னுடைய வல்லமை மரித்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உடையது. இன்னைக்கு உங்க சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் இயேசு அதை உயிரோடு எழுப்ப வல்லமை உடையவராயிருக்கிறார். அதை உயிர்ப்பிக்க வல்லமை உடையவர். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. இந்த வியாதி நன்மைக்கு. மருத்துவத்தில் செலவழிச்சிருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் போய் சில லட்சங்கள் கூட நீங்கள் செலவழிச்சிருக்கலாம். உங்களுக்கு சொல்கிறேன், அந்த நஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு லாபமாய் மாற்றி தருவார். ஆனால் அந்த பாதையின் வழியாக போகும்போது நீங்கள் படிச்சுக்கிட்டீங்களே விசுவாச பாடம், அதை விட விலையேறப்பெற்றது ஒன்றும் கிடையாது. ஒரு மரியாளுடைய வாழ்க்கையில் மரித்து போன சகோதரனை அடக்கம் பண்ண பிறகு கூட ஆண்டவர் இயேசு இறங்கி வந்து நன்மைக்கு எதுவாய் நடத்தினார். இன்னைக்கு நம்மெல்லாம் விசுவாசிக்கிறோம், ஆமாண்டவரே லாசரு மரித்து உயிரோடு எழுந்தது போல என் வாழ்க்கையிலும் மரித்து போன இதெல்லாம் எழும்பும், இதெல்லாம் நன்மையாக நடக்கணும், இப்படி விசுவாசிக்கிறோம். இதை பைபிளில் நடத்தி இதை எழுதி வச்சு 2000 வருஷமாக இதை படிக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். சொல்லுங்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சரி, மூன்றாவதாக ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் தேவனை உறுதியாயும் வைராக்கியமாயும் பின்பற்றினார். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 18 verse 11, 11வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவரும் ஆன பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். சரி, 13. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சரி, இங்க கூட இந்த விசுவாச தம்பதியருக்கு 75வது வயசுல ஆண்டவர் என்ன வாக்கு பண்றார்? பிள்ளைய தருவேன். பிள்ளை எத்தனை வருஷமா பிறக்கல? 25 லாங் இயர்ஸ். யாருன்னா நம்ம பொறுமையாக இருப்போமா? போய் ஒரு பேபி அடாப்ட் பண்ணி, சரி நமக்கு பிள்ளை பிறக்காது, இனிமே ஒரு பிள்ளையை தத்தெடுத்தா அதை வளர்த்துக்குவோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். மனம் உடஞ்சி போயிடுவோம், விசுவாசத்தை விட்டு விலகி இருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருந்தார். என்ன நோக்கம்? ஆபிரகாமே, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கறது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லைப்பா, ஆனால் உனக்கு பின்னாக ஒரு விசுவாச சந்ததி வரப்போகுதே, அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் உன்னை நோக்கி பார்க்கும்படி, உன்னை சாட்சியாக வைக்கும்படி உன் லைஃப்பை நான் கையில் எடுக்க போகிறேன். உன் லைஃப்பில் நான் காரியங்களை நடத்த போகிறேன். அது உனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், உனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வருதே அந்த சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் மருத்துவக் கல்லூரி படித்து கொண்டிருக்கும் பொழுது 1ஆம் ஆண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஸ்கூல் டாப்பர். ஆனால் மெடிக்கல் காலேஜில் போய் ஃபஸ்ட் இயரில் 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன். ஸ்கூல் 2nd ரேங்க் வாங்கிட்டு மெடிசன் சீட்டு கிடச்சி மெடிக்கல் காலேஜ் போயிருக்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு சப்ஜெக்டில் 1 மார்க்கில் ஃபெயில். ஐயோ, அந்த தோல்வி என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல. செத்துறனோன்னு நான் நினச்ச அந்த நாட்களில் தான் இயேசு என்னை சந்தித்தார். இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன், அந்த தோல்வியை நினச்சி நான் அழுத அழுகை மறித்து விட வேண்டும் என்ற அளவுக்கு என்னை தள்ளுச்சு. ஆனால் அந்த தோல்வி மட்டும் வராது இருந்திருந்தால் இன்றைக்கு உங்கள் முன்னாடி நான் ஒரு பிரசங்கிக்கிறவளா நின்றிருக்கவே முடியாது. அந்த தோல்வியில் தான் இயேசுவை கண்டுகொண்டேன். அந்த தோல்வியில் தான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அந்த தோல்வி எனக்கு ஒரு நன்மைக்கு ஏதுவாய் நடந்தது. அதுக்கு பின்பாக படிக்கிற காலங்களில் பல சோதனைகள், போராட்டங்கள் படிப்பில் வந்தபோது எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் தான் உதவி செய்தார். எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு வாலிபர்களுக்கு பேசும்போது நான் தைரியமாக பேசுவேன். உன் படிப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட உனக்கு ஒரு ஆண்டவர் என்ன செய்வார்? உதவி செய்வார். ஒரு பையன் சொன்னான், ஆண்டி அவன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறான், இந்த சப்ஜெக்ட் வரவே இல்லை ஆண்டி அப்படின்னா. நான் சொன்னேன், எப்படி படித்தப்பா? ஏதோ படித்தேன் ஆண்டி. எத்தனை பேஜ் எழுதுனப்பா? 25 பேஜ் எழுதுனேன் ஆண்டி. ஒன்றுமே படிக்காமல் நீ எப்படிப்பா 25 பேஜ் எழுதுன? அது சும்மா கதை எழுதி வச்சுட்டு வந்தேன் ஆண்டி. கேட்டேன், மகனே கதை எழுதுனா நீ எப்படி பாஸ் பண்ண முடியும்?
இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு அதை தான் எழுதுகிறோம் எக்ஸாம் பேப்பரில், இல்லை அப்படி இல்லைன்னா பிட் அடிக்கணும். சில ஒவ்வொரு பிள்ளைங்க படிப்பாங்க, ஒரு பிள்ளைங்க பிட்டை நம்பிட்டு போவாங்க, ஒரு பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிற பேப்பரை கொடுப்பான் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. இப்படி விதவிதமாக படிக்கிற வாலிபர்கள். உங்களுக்கு சொல்கிறேன், குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ. 10th +2 9th 11th என்ஜினியரிங் மெடிசன் படிக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்கிறேன், நீ படிக்க வேண்டிய நேரத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா உன்னை உயர்த்துகிறதுக்கு ஒரு தேவன் கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு செமஸ்டரில் நீ ஃபெயிலாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு சப்ஜெக்டில் குவார்டர்லியில் ஃபெயிலாக இருக்கலாம். அதெல்லாம் யோசிக்காத, அதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய். ஓகே, ஃபெயில் ஆனனால அடுத்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு நீ நினைக்கிற, ஒன் வேர்டை சரியாக படிக்கணும்னு நினைக்கிற, எஸ்ஏ சரியாக படிக்கணும்னு நினைக்கிற, 5 மார்க்ஸ் எப்படி படிக்கணும், படிக்க வேண்டிய பேட்டர்னை கற்றுக்கொள்கிற. ஆனால் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படாமல் ஜெயம் என்ன செய்யாது, வரவே வராது. சர்ச்சில் உள்ள எல்லா யங்ஸ்டர்ஸையும் சொல்கிறேன், ஒர்க் ஹார்ட். தேவ பிள்ளைங்க நல்லா படித்து மேலே வரணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்ல மார்க்ஸ் வாங்கி உயர்ந்த இடத்துல இருக்கணும். ஸோ நீ படித்தால் உனக்கு உயர்வு. நான் அந்த நாட்களில் பல டஃப் சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணனால வாலிபர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஜெபிக்கும் போது என் உள்ளமெல்லாம் உடஞ்சி ஜெபம் பண்ணுவேன். அப்போ அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறத பார்க்குறேன். முடிச்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இருதயம் அப்படிப்பட்ட போராட்டங்கள் வழியாய் போகிற பிள்ளைகள் மேல் பட்சமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சூழ்நிலையின் வழியாக உங்களை நடத்திட்டு போனாருன்னா அது யாரோ ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு தம்பதியர் வந்தார்கள். அப்போது அவங்களுக்கு பிள்ளை இல்லை, 13-14 வருடங்களாக குழந்தை இல்லை. அவங்க ஆண்டவரை புறவினத்து மார்க்கத்திலிருந்து ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போது அவங்க வந்து கேட்டாங்க, அம்மா இத்தனை வருஷம் ஆயிட்டு எங்களுக்கு குழந்தை கிடைக்கும்னு என்ன நம்பிக்கை என்று. உடனே இந்த ஆதியாகம புத்தகத்தை எடுத்து வாசித்து, இப்படி ஒரு தம்பதியர் இருக்கிறாங்க பைபிளில், 25 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனால் காத்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியே பிள்ளையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்ன உடனே அவங்க ஃபெய்த்து எங்கேயோ இருந்த ஃபெய்த்து எங்கேயோ வந்துருச்சு. நம்ம 100 முறை படிச்சிருப்போம் ஜெனிசிஸை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. முதல் முறையாக வராங்க, உண்மையாம்மா 25 வருஷம் கழித்து குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு நம்பிக்கையோடு போனாங்க பாருங்க. அடுத்த வருஷமே அந்த மகள் கன்சீவ் ஆயிட்டா. ஹல்லேலூயா. போய் கேட்டப்போ சொன்னாங்க, ரொம்ப படிக்கலாம் தெரியாது, ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பிள்ளையை கொடுத்தீங்களப்பா, எங்களுக்கு ஒரு ஈசாக்க கொடுங்கப்பா. இதே தான் ஜபமா சொல்லி சொல்லி ஆண் பிள்ளையை பெற்று ஈசாக் என்றே பெயரிட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். அப்போ ஆபிரகாம் வாழ்க்கையில் ஏன் அது நடந்துச்சுன்னா, பின்னாக வர எல்லாரும் ஆபிரகாமை போலவே விசுவாசிக்கும்படி அது நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஏன் நடக்குது? உங்களுக்கு பின்னாடி ஒரு 100 பேருக்கு நீங்கள் இதை சாட்சியாய் சொல்லும்படி ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். வைவா சரியாக படிக்கலை, எக்ஸாமில் போய் உட்கார்ந்துருக்கும் போது கேள்வி கேட்குறாங்க, மனெல்லாம் பதைக்குது, கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்கள் தான் உதவி செய்ய, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெளியே வரும்போது சொல்லுவீங்க, நான் சரியாக படிக்கலை, இயேசு எனக்கு உதவி செய்தார், உனக்கும் உதவி செய்வார். ஜூனியருக்கு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவரை விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாற்றும்படி ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தினார். என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இதை செய்ய உண்மை உள்ளவர். 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சரி. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சரி. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அது அவனுக்காக மாத்திரமல்ல, யாருக்காகவும் எழுதப்பட்டிருக்குது? நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்தது. லாசருடைய குடும்பத்திலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்தது. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்தது. இன்னும் ஒரே ஒரு நபரை குறித்து சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 13, 17, 18 வாசிக்கலாம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி
பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களை விடுதலை செய்கிறார். கானானுக்கு போய் சேர்றதுக்கு 11 நாள்ல போய் சேர்ந்துடலாம். அந்த குழந்தை குட்டிங்களெல்லாம் கூட்டிட்டு மெதுவா போய். ஆனா இங்க வசனம் சொல்லுது, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். நீங்க எத்தனை பேர் அழுறீங்க, ஏன் ஆண்டவரே இதை செய்யல, எதுக்கு ஆண்டவரே இதை செய்யல, ஏன் ஆண்டவரே வாசல் அடைச்சிங்க, எதுக்கு ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? எல்லாத்துக்கும் ஆண்டவர் விளக்கம் கொடுக்க மாட்டாரம்மா, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க மாட்டார் பிரதர். அவர் நோ சொல்லிட்டா அதுக்கு பின்னாடி இன்னொரு பெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அவர் வாசலை அடைச்சிட்டாருன்னா இன்னொரு பெஸ்ட் வாசலை திறக்க போறாருன்னு அர்த்தம். அவர் மறுப்பு சொல்லிட்டாருன்னா இன்னும் மகிமையா ஏதோ ஒன்று செய்ய போகிறான்னு அர்த்தம். இங்க வசனம் சொல்லுது, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். சொல்லுங்க, தேவன் அவர்களை அந்த வழியாய். ஆண்டவர் அந்த வழி நடத்தல. அந்த ஆஃபரை வேண்டாம்னு சொன்னார்ல, அதெல்லாம் நன்மைக்கு. அந்த வேலையை கொடுக்கலையே, நன்மைக்கு. அந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கலையே, நன்மைக்கு. எல்லாம் நன்மைக்கு. நீங்க போகணும்னு நினைச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணப்போ ஆண்டவர் ஸ்டாப் பண்ணாரே, நன்மைக்கு. நடத்தலை. கர்த்தர் நடத்தலைன்னா நீங்களா நடக்கக்கூடாது. ஆண்டவர் நோ சொன்ன பிறகு நீங்களா கதவை திறந்துட்டு போயிடக்கூடாது. வாழ்க்கையில் தேவ சத்தம் கேட்டு 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 நடக்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஒருவேளை நீங்கள் பேதையாக இருக்கலாம், கடவுளுடைய வழி எப்படி அறியறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். பல வழிகள் இருக்குது. ஒன்று, ஆண்டவருடைய வழியை வேதத்திலிருந்து தான் அறிய முடியும். டெய்லி ருட்டீனாக ஒழுங்காக பைபிளை வாசிச்சா ஆண்டவர் பேசிட்டே வருவார். ரெண்டாவது, மனசாட்சி. இதை எல்லா சபைகளிலும் நான் விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். மனசாட்சி இருக்கு பாருங்க, அது பட 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 படன்னு அடிச்சதுன்னா அது காட்ஸ் வில் இல்லைன்னு அர்த்தம். சவுலின் சால்வை தொங்கலை தாவீது அறுத்து கொண்ட போது மனம் என்ன செஞ்சதான்? அடித்து கொண்டதான். சில காரியத்தை செய்யணும்னு போகும்போது பட 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 படன்னு தோணுச்சுன்னா செய்யக்கூடாது. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு காரியத்தை அப்பாவுக்கு மறைச்சி அம்மாவுக்கு மறைச்சி நீ பரவாயில்ல தப்பு இல்லை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நீ போய் செய்ய போகும்போது மனசு படபட படபடன்னு அடித்தா நோ சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடணும். அப்போ தான் நீ தேவனுடைய வழியில் நடக்கிறன்னு அர்த்தம். ஸோ வசனத்தின் மூலமாய் பேசுவார், மனசின் மூலமாய் பேசுவார். மூன்றாவது, சிலருக்கு சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. உடனே சொப்பனத்தில் எதையோ ஒன்று பார்த்துட்டா உடனே அதுதான் தேவ சித்தம்னு நினச்சிடக்கூடாது. படிக்காத பேதைகளாக இருப்பாங்க பாருங்கள், அவர்களில் பலருக்கு ஆண்டவர் கிளியராக சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். எங்கள் ஊழியத்தில் கூட சில சகோதரிகள் இருக்கிறார்கள், பேதையாக இருப்பார்கள். அவங்களுக்கு படிப்பறிவெல்லாம் ரொம்ப கிடையாது, ஆனால் ரொம்ப தெளிவாக தேவனுடைய சித்தத்தை சொல்லுவாங்க. நான் இப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்பாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படியும் ஆண்டவர் நடத்துவார். நான்காவது, இந்த பலிபீடத்திலிருந்து வார்த்தைகள் வருகிறதே, தேவ மனுஷர்கள் பேசுகிறார்களே, அதிலிருந்து ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஐந்தாவது, சூழ்நிலைகளின் மூலமாய் பேசுவார். ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம்னா வழி திறக்கும், சித்தம் இல்லைன்னா வழி மூடிடும். நீங்கள் ஏதோ ஒரு இதுக்கு போயிருப்பீங்க, போகிற கடைசி பஸ்ஸு போயிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்துடணும் சந்தோஷமாக. சரி ஆண்டவரே உங்கள் சித்தம் இல்லை போலுக்கு ஆண்டவரே அப்படின்னு. ஏன் ஆண்டவரே போஸ்ட் அப்புறம் கால் டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. அதெல்லாம் டிசர்ன் பண்ணுறதுக்கு ஹார்ட்டில் ஒரு கரெக்டாக தேவனோடு நடந்துகிட்டே இருந்தால் இதெல்லாம் டிசர்ன் பண்ணுவீங்க. சரியா? அப்போ இந்த 5 வழியிலே ஆண்டவர் பேசுவார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மட்டும் நடக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும். இப்போ ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும், ஆனால் எதிர்காலம் மகிமையாக இருக்கும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறார். அவர்கள் பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் வனாந்தரத்தில் நடத்தினார். வனாந்தரத்தில் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்துச்சு, அப்படி தானே? அப்போ வந்துச்சு, மேக ஸ்தம்பம் இருந்துச்சு, அக்கினி ஸ்தம்பம் இருந்துச்சு, கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்துச்சு, எதிரிகளெல்லாம் வராதபடி கர்த்தர் பார்த்து கொண்டார். வஸ்திரம் பழசா போகலை, பாதரட்சை பழசா போகலை. எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்துலேயே ஆச்சரியம், எப்படி ஆண்டவரே பாதரட்சை பழசா போகாமல்? பிள்ளை எகிப்திலிருந்து கிளம்பும் போது 5 வயசு, 25 வருஷம் கழிச்சும் பாதரட்சை அப்படி இருக்குன்னா அப்போ பாதரட்சை வளர்ந்ததா, ட்ரெஸ்ஸு வளர்ந்துச்சா? இதெல்லாம் எனக்கு ஒரு கொஸ்டின். அற்புதங்களின் தேவன் வனாந்தர வாழ்க்கையிலும் உங்களை அற்புதமாய் நடத்துவார்.
இல்லாமையிலும் அற்புதமாய் நடத்துவார். வேலை இல்லாம சம்பளமே இல்லாம 4 மாசம் வீட்டில் இருந்தா கூட தேவன் உங்களை நடத்துவார். அற்புதங்களின் தேவன் இன்றும் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். கடைசியில பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டார். 40 வருஷம் அற்புத அதிசயங்களின் வருஷம், ஆச்சரியமாய் நடத்தின வருஷம். பைபிளில் அதுக்கு பிறகு எப்போவுமே அது மாதிரி அற்புதம் நடக்கவே இல்லை. இப்போ மன்னா கொட்டுதா நம்ம வீட்டில்? வெயில் தான் கொட்டுது, இல்லை மன்னா கொட்ட மாட்டேங்குது. என்னைக்காவது மன்னா விழுந்திருக்கா மேலே இருந்து? என்னைக்காவது நம்ம வீட்டை சுற்றி கோழி வந்து விழுந்திருக்கா? அங்கே காடை வந்து பாளையத்தை சுற்றி விழுந்துச்சா? இப்போல்லாம் அப்படி நடக்கிறதே இல்லை. அப்போது உங்களை ஒரு வனாந்திர வழியாய் நடத்தும் போது சூப்பர் நேச்சுரல் அண்ட் யூனிக் மிராக்கிள்ஸை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இதை நீங்கள் பிலீவ் பண்ணணும். 2வது எதிர்பார்க்கணும். அப்பா நடக்கிறது வனாந்திரம், என்னை நடத்துறது நீங்கள், ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எனக்கு நீங்கள் தேவைகளை சந்திக்கணும். சம்பளம் இல்லை, ஆனால் அடுத்த மாதம் நீங்கள் தான் குடும்பத்தை நடத்தணும். எப்படி நடத்துவீங்க தெரியாது. திடீர்னு ஆனால் வருவாங்க, ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்வில் நமக்கு நடக்கிற அற்புதம். இது மன்னா பொழிகிற மாதிரி தான். நம்ம அதைத்தான் அற்புதம் நினைக்கிற மொழிய இன்னைக்கு நமக்கு வர சகாயத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? கையில் ஒன்றுமே இருக்காது, திடீர்னு யாராவது வந்து ஒரு கவரை கொடுத்துட்டு போவாங்க. அதில் நமக்கு தேவையான காசு இருக்கும். திடீர்னு யாராவது உதவி செய்வாங்க, திடீர்னு உன் பேங்க்கில் போட்டிருக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நடத்த உண்மையுள்ள ஒரு தேவனை சேவிக்கிறேன். இங்கே இருக்கிற வாலிப தம்பிங்களுக்கு விசேஷமாக சொல்கிறேன், மகனே, உன் எதிர்காலத்தை மட்டும் அல்ல, உன் நிகழ்காலத்தையும் தேவன் அற்புதமாய் நடத்துவார். நீ ஒரு யோசேப்பை போல குழியில் தூக்கி போடப்பட்டிருக்கலாம், இஸ்மவேலருக்கு விற்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உனக்கு சொல்கிறேன், நீ ஒரு யோசேப்பு, நீ ஒரு யோசேப்பு. உன்னை அதிபதியாய் ஆண்டவர் உயர்த்துகிற காலம் வரப்போகுது. ஜஸ்ட் வெயிட் அப்பான் தி லார்ட். கடவுளுக்கு காத்திரு. நீ குழியில போட்டுட்டாங்களேன்னு வருத்தப்படாத, இஸ்மவேலருக்கு வித்துட்டாங்களேன்னு வருத்தப்படாத. போத்திபாரின் மனைவி போன்றவர்கள் உன்னை சோதிக்க வந்த விட்டுட்டு ஓடு. ஒரு உயர்வு வருகிறது. நீ சொன்னாதான் கையவாது காலவாது மக்கள் நீட்டணும் அப்படிங்கிற சட்டம்லாம் வரும்படி யோசேப்பை உயர்த்தினவர் உனக்கும் உயர்த்துவார். இன்னைக்கு ப்ராஃபட்டிக்காக ஒரு சில வாலிபர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையில் நான்லாம் முன்னேறவே மாட்டேன், எனக்கெல்லாம் மேன்மை வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் மகளே, உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உன்னை யோசேப்பை போலவும் ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போலவும் தேவன் உயர்த்துவார். நீ அவருக்கு அடங்கி அவருடைய கரங்களின் கீழ் உன்னை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது இந்த நன்மைகள் நடக்கும். எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர்ட்ட உங்க இருதயத்தை திருப்புங்க. உன்னை அழைத்தவர் ஒருவர் வனாந்தரத்தில் நயங்காட்டி அழைத்து வந்தார். தன் அன்பை காட்டி உன்னை ரட்சித்தார், உன்னை அபிஷேகம் செய்தார், உனக்கு வாழ்க்கையை தந்தார், குடும்பத்தை தந்தார். திரும்பி பார்க்கும் பொழுது நன்மைகளே நடக்காதது போல இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஒரு யோசேப்பின் வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாய் நடத்தினார். ஒரு லாசருவின் குடும்பத்தில் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தினார். ஆபிரகாம் சாராளை நன்மைக்கு ஏதுவாய் நடத்தினார். இன்னைக்கு நாம் எல்லாரும் அந்த விசுவாச தகப்பனை நோக்கி பார்த்து பலன் அடைகிறோம், காத்திருக்கிறோம். உங்க வாழ்க்கை வரும் நாட்கள் அநேகருக்கு சாட்சியாய் மாறும். மகனே, கர்த்தருக்கு காத்திருக்கிற உன் வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாய் மாறும். மகளே, ஆண்டவருக்காய் பொறுமையோடு காத்திருக்கிற உன் வாழ்க்கையை அநேகருக்கு தேவன் சாட்சியாய் மாற்ற போகிறார். பெலிஸ்தரின் தேசம் வெளியாய் போவது சமீபம். ஆனா உன்னை தேவன் நடத்தல. தேவன் நடத்துகிறதுனால சந்தோஷப்படு. எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு உனக்கு வேலை கிடைக்கல, எல்லா வீட்லயும் உயர்வு வந்துட்டு உனக்கு உயர்வு வரல, உன் வயது உள்ளவங்களுக்கு திருமணம் ஆயிட்டு உனக்கு திருமணமாகல. காத்திரு ஆண்டவருக்கு. உன்னை நடத்துகிறவர் உன் தேவன். அவர்களை நடத்துகிறது யாராக இருக்கலாம், ஆனால் உன்னை நடத்துகிறவர் உன் தேவன். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். என்ன நன்மைக்கு ஏதுவாய் நடத்துறீங்கப்பா. இந்த புவி வாழ்க்கையில மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்தி ஒரு நாள் அந்த பரம கானானுக்கு என்னை அழைத்து செல்வீங்க ஆண்டவரே. என்னை பரலோகத்துக்கு நேரா நடத்துறதுனால புடமிடுறீங்க ஆண்டவரே.
என் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்குறீங்க. உங்க வசனம் என்ன புடமிடுகிறதற்காய் நன்றி. அந்த வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, உங்க வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உங்க வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் முறுமுறுக்க மாட்டேன். உலகத்துக்கு பின்னாக போக மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளு. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிற தேவனே, ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அகிலம் அனைத்தையும் ஆளுகிற தேவன் என் வாழ்க்கையை ஆண்டு நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ரட்சித்த நாள் முதல், தாயின் கருவில் உருவான நாள் முதல் இதுவரைக்கும் நீங்க தான் எனக்கு ஆண்டவர், நீங்க தான் என்ன நடத்துறீங்க. நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும், நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும், மகிழ்ச்சி வந்தாலும் மனமடிவு வந்தாலும் நீர் என்னை நடத்துகிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வனாந்தரத்தில் நடத்துகிறீர் ஆண்டவரை, சிறைச்சாலையில நடத்துகிறீர், வனாந்தரத்தில் நடத்தி ஆசீர்வாதமான கானானுக்குள் கொண்டு வருகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷமா தேவனுடைய உயர்வுக்காய் காத்திருக்கிறவர்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். ஒரு யோசேப்பை உயர்த்தினார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற காலம் இதுவா இருந்து பிசாசு நீங்கள் உயர முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வந்தா, இன்னைக்கு அந்த தடையை நான் உடைக்க விரும்புகிறேன். இந்த நாட்கள் தடைகளை உடைக்கிற நாட்கள். வாலிப மகளே, உன்னால விட முடியாத சில காரியங்கள் உன் மேல கட்டாக விழுந்திருக்குது. இன்னைக்கு அந்த கட்டை உடைக்கிற ஒரு நாள். நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன் வாழ்வில் அந்த கட்டுகளை உடைத்து உன்னை மேலே கொண்டு வர போகிறார். நீ ஒரு யோசேப்பு, நீ ஒரு எஸ்தர். ஆண்டவர் உன்னை உயர்த்த சித்தமுடையவராக இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உயர்வு வர முடியாதபடிக்கு, உங்க பிள்ளைங்களுடைய தலை உயர்த்தப்பட முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உடைக்கப்படுவதாக. குடும்பங்கள் உயர முடியாதபடி, பிள்ளைகள் உயர முடியாதபடி, வாலிபர்கள் உயர முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவரே இந்த கால வேளையில உடைக்கப்படுவதாக. உயர்வு வர முடியாதபடி, வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில நல்ல வேலை, திருமணம், மேன்மைகள் வர முடியாதபடி தடுக்கிற சத்துருடைய கிரியைகளை உடைக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே. குடும்பங்களில் ரட்சிப்பு வர முடியாதபடி இருக்கிற சாத்தானின் கிரியைகள் உடைவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் திறப்பீராக ஆண்டவரே. ரட்சிப்பு வருவதாக, குடும்பத்தில் ரட்சிப்பு வருவதாக. விசேஷமாய் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு சரீரத்தில் வியாதியின் நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபம் செய்கிறேன். எல்லா வியாதியின் கூறுகள் இந்த கால வேளையில முறிக்கப்படுவதாக. பிழைத்திரு என்று சொன்னவர் உங்க பிள்ளைங்க வியாதியிலிருந்து பிழைக்கும்படி அனுக்கிரகம் செய்வீராக. ஹல்லேலூயா. பெற்றோராய் இருக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. உங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில பல சமாதான குறைச்சல்கள், சத்துரு உங்க குடும்பத்தின் சந்தோஷத்தை திருடும்படி, உண்மையா ஆண்டவர் தான் எங்களை நடத்துறாரா, எங்க குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனை நீங்க நினைக்கிற அந்த பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம உடைக்க போறோம். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற சத்துருடைய எல்லா அந்தகார வல்லமைகளையும் உம்முடைய அடியாள் உம்முடைய சன்னிதானத்தில் நின்று இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவி கிடையிலே பிரிவினைகளை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகளை அழிக்கிறோம், அழித்து போடுகிறோம். சந்தேகத்தின் ஆவிகள் விலகுவதாக ஆண்டவரை. குடும்பத்தை அலைக்கழிக்கிற குடியின் ஆவிகள், வெறியின் ஆவிகள் எல்லாம் விலகுவதாக. மாய்மாலங்கள் விலகுவதாக, பொய்யின் ஆவி விலகுவதாக, நம்பிக்கை துரோகங்கள் விலகுவதாக. ஆண்டவரே, அன்பற்ற நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல பெற்றோராயிருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்துக்கோங்க. பிள்ளைங்களும் கரங்களை உயர்த்துங்க. நம்ம வாலிப பிள்ளைங்களை தேவ சித்தம் செய்ய முடியாதபடி வேறு வழியில் நடத்த நினைக்கிற எல்லா உலகத்தின் ஆவிகளுக்கு விரோதமா நம்ம ஜெபம் பண்ண போறோம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைங்களை உங்க வழியில நடத்த முடியாதபடி திசை திருப்ப பண்ணுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எங்க பிள்ளைங்களை பரிசுத்த பாதையில நடக்க முடியாதபடி வழி விலக பண்ணுகிற எல்லா சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. எங்க பிள்ளைங்க மேல பிசாசு வைத்திருக்கிற நுகத்தடிகளை முறிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வரும் நாட்களில் நன்மைகள் உங்களை தேடி வரும். நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற கர்த்தர் நெடுநாள் உங்களை வாட விட மாட்டார். உங்கள் வாட்டங்கள் மாறும், உங்கள் வாட்டங்கள் மாறும், உங்கள் வருத்தங்கள் மாறும். நன்மைகள் வரும். நன்மைகள் உன் கூடாரத்தை தேடி வரும், உன் வாசற் கதவை தட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். அந்நிய புத்திரர் உன்னை தேடி வருவார்கள், உன் மதிலை கட்டுவார்கள், உனக்கு அனுக்கிரகம் செய்வார்கள். உன் பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தும்படி எங்கள் எல்லாரையும் ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையின் போதகரவர்களுக்கு, அவருடைய துணைவியாருக்கு, அவருடைய குடும்பத்துக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் நடத்துங்கப்பா. இந்த சபையை இன்னும் மகிமைக்கு ஏதுவாய் நடத்துங்க ஆண்டவரே. சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும், சபையின் வாலிபர்களையும், பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கடைசியாக, எந்த நன்மையை தேடி நெடுநாளாய் ஜெபிக்கிறீர்கள், வலது கரத்தை வைத்துங்க. இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் அந்த நன்மையை உங்களுக்கு செய்யும்படியாய் நான் ஜெபித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கரங்களை வைத்து, ஆண்டவரே, நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறவரே, எனக்கு நன்மை வரட்டும் ஆண்டவரே. வாயை திறந்து அந்த ஒரு காரியம் அல்லது 2 காரியத்தை குறிப்பா கர்த்தர்ட்ட சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க நெடுநாளாய் இந்த வருஷமெல்லாம் எந்த காரியத்திற்காய் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய அடியாள் உம்முடைய திரு சன்னிதானத்தில் நின்று பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவாக நின்று உம்மை நோக்கி பார்த்து அந்த நன்மைகள் இவர்களுக்கு வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த நன்மைகளை இவர்களுக்கு கொடுப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அந்த ஒரு காரியமோ 2 காரியமோ எதற்காய் கைகளை உயர்த்தி இருக்கிறார்களோ, உம்மை நோக்கி கெஞ்சுகிறார்களோ, சத்தத்தை உயர்த்துகிறார்களோ, அந்த காரியங்கள் அவர்களுக்கு நடப்பதாக, நன்மைகள் வருவதாக, வாசல்கள் திறப்பதாக. தேவதூதன் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உதவி செய்கிற தூதர்கள் வருவார்களாக. உதவி செய்கிற தேவ சேனை இறங்குவதாக. யுத்தம் பண்ணுகிற தேவ தூதர்கள் இறங்கி வருவார்களாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் யுத்தங்களை ஓய பண்ணுங்க ஆண்டவரே. யுத்தங்கள் ஓயட்டும் ஆண்டவரே. சமாதான காலத்துக்கு நேராய்
உம்முடைய ஜனத்தை நடத்தும்படியாய் உம்முடைய அடியால் ஜெபிக்கிறேன் அப்பா. முழு திருச்சபையையும் இன்னைக்கு ஆசீர்வாத நிறைவோடு அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.